இப்ப பரவாயில்லையா? மிஸ்டர் நாராயணன் யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறேன். எஸ் மே கம் இன். வாங்க மிஸ்டர் நாராயணன், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 55. ஆஹா. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. ஓஹோ, உங்க ஒய்ஃப் கூட வந்திருக்காங்களா? இல்லை டாக்டர், என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன். ஏன் உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க சன்னோ உங்க கூட வந்திருக்கலாமே? ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், அங்க மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்க ஒய்ஃபை வர சொல்லிருக்கலாமே உங்க ஃப்ரெண்டு. எதுக்கு டாக்டர்? என்னவோ ஏதோன்னு அவங்க பயந்துகிட்டு அலறிக்கிட்டு ஓடி வருவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு சொல்லல. தேவையில்லாத டென்ஷன் இல்லையா? எஸ், அதுவும் சரிதான். டாக்டர், எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ, அந்த மாதிரி அர்த்தத்துல நான் எதுவும் சொல்லல. பொதுவா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர்றப்போ ஒய்ஃபோடையோ சன்னோடையோ வர்றது தான் பெட்டர். நான் கேட்கறது எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு தான். வயசானாலே சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடும், பலகீனமாயிடும். வேலைக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல டாக்டர், ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தோம், டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு சாப்பிடல. ஆனா ரெகுலரா நான் டைமுக்கு சாப்பிட்டுருவேன் டாக்டர். எனக்கு ஏதாவது மேஜர் காம்ப்ளிகேஷன் இருக்கா? மிஸ்டர் நாராயணன், அனாவசியமா நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் ஈவினிங் தான் வரும், அப்பதான் எல்லாம் தெளிவா தெரியும். நோ ப்ராப்ளம், நீங்க ஈவினிங் வந்து பாருங்க. மற்றபடி இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். நீங்க ஈவினிங் வாங்க, பார்க்கலாம். சரி டாக்டர், நான் வரேன். வாங்க. போலாமா? என்னடா சொன்னார் டாக்டர்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் வருமா, சாயந்தரம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிடா. என்னடா அது நன்றி எல்லாம் சொல்லிவிட்டு சும்மா இல்லடா, எனக்காக டெஸ்ட் அது இதுன்னு எக்கச்சக்கமா செலவாயிருக்கு. ஓகே ஓகே, ஃபர்கெட் இட். டேய், எனக்கு ஏதாவது பெரிய வியாதியா இருக்குமோ? ஏன்டா பைத்தியக்காரத்தனமா எதையோ போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் இருக்காது. டாக்டர் என்ன சொன்னாரு? சொன்னேனே, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒன்னும் இருக்காது. வா வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒன்னும் வியாதி இருக்காதுன்னு நீ நம்புற இல்ல? கண்டிப்பா நான் நம்புறேன், நீயும் அதையே நம்பு. ஒன்னும் ஆகாது. கண்டபடி மனசை போட்டு குழப்பிக்காத. வா போலாம். யார் சார்? என்ன வேணும்? சாரை பார்க்கணும். என்ன விஷயம்? கூர்க்கா, அவனை உள்ள விடு. சரிம்மா, போங்க. அப்பா இருக்காங்களா? இருக்காரு. என்ன கால் டாக்ஸி கால்நடையா வருது? வண்டிய பாதி விலைக்கு வித்துட்டியா? இல்லைங்க, என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெரி குட். அங்கே ஏதாவது பிலாசபி பேசுனியா? அன்னைக்கு என்கிட்ட பேசின மாதிரி அங்கே ஏதோ உளறி இருப்ப, அதான் டென்ஷனாக அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஆஃபீஸில் என்னை பற்றி யாரோ தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதான். சரி, உள்ள வா. அப்பா, அப்பா, அப்பா. சரி, நான் 4 மணிக்கு வந்துடுறேன். ஓகே. என்ன விஷயம்? வழக்கம் போல எதையாவது திருப்பி கொடுத்துட்டு போக வந்திருக்கியா? இல்ல சார், உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்ன உதவிப்பா? சொல்லு, செய்யறேன். சார், அன்னைக்கு நீங்க வேலைக்கு வரியான்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வேலை கேட்டு வந்திருக்கேன் சார், கிடைக்குமா? வாரே வா. அன்னைக்கு நம்ம பெரிய டயலாக் எல்லாம் பேசின, சந்தேகப்படுற வீட்டுல வேலை செய்ய மாட்டேன்னு. இப்ப எப்படி நான் திடீர்னு பல்ட்டி அடிச்ச? இந்த அறிவு அப்ப எங்க போச்சு? சாரிங்க, அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை பேசிட்டேன். தயவு செஞ்சு அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவனை வேலைக்கு வர சொன்னீங்களா? இல்லம்மா, அன்னைக்கு சும்மா ஒரு வார்த்தை கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போனாமா இவன். சரி,
எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? இவ்வளவுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அடடா, நீங்களா பார்த்து கொடுங்க மேடம். சரி, இப்ப இப்படி சொல்லிட்டு வெளியில போய் கம்மியா சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்லக்கூடாது என்ன? சேச்சே, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. உன் லைசென்ஸ் இங்க கூட. வெரி குட். இதோட ஜெராக்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க. ஜெராக்ஸ் நீ வச்சுக்கோ, ஒரிஜினல் எங்க கிட்ட இருக்கட்டும். சரிங்க. இந்தாங்க மம்மி. இத பத்திரமா உள்ள வை. டிரைவர்னா டிரைவர் மாதிரி இருக்கணும். பார்த்ததும் டிரைவர் மாதிரி தெரியணும். வேற மாதிரி ஸ்டைலாலாம் இருக்கக்கூடாது. என்ன? சரிங்க. என்ன சரிங்க? என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க? சாயங்கால நேரத்துல சைட் அடிக்க போற மாதிரி. இதெல்லாம் முதல்ல மூட்டை கட்டிட்டு நாளையில இருந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். புரியுதா? ஆகட்டுங்க. என்கிட்ட ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கு, அதை போட்டுக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அழுக்கப்படாம வேலை பார்க்கணும்னு பாக்குறியா? நாளையில இருந்து உனக்கு காக்கி தான் யூனிஃபார்ம். அதான் போட்டுட்டு வரணும். சரிங்க. அப்போ நான் எப்போ சார் வேலைக்கு வரட்டும்? எப்போ இருந்து வரேப்பா? ஏதாவது நல்ல நேரம் உங்க அம்மா பாப்பாங்களா? ஆமா சார். நான்சென்ஸ். இது பெரிய மினிஸ்டர் போஸ்ட். நல்ல நேரம் பார்த்து பதவி பிரமாணம் பண்றதுக்கு. நீ இப்பவே வேலையில சேர்ந்தாச்சு. புரியுதா? இன்னைக்கு தான் நம்ம எங்கேயுமே வெளியே போலையே. அதனால என்னப்பா, கார் கழுவலாம்ல. இத பார், குர்கா கிட்ட இருந்து தண்ணியும் துணியும் வாங்கிட்டு காரை முதல்ல போய் கழுவு. போ. சரிங்க. ஏய் அஞ்சலி, ஏன் இவ்வளவு அதிகாரமா பேசுற? கொஞ்சம் உளராம இருக்கீங்களா? வேலைக்காரங்க கிட்ட அப்படிதான் கண்டிப்பா நடந்துக்கணும். அஞ்சலி, நீ நடந்துகிட்டது தான் கரெக்ட். அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏமா அப்பா வேற மாதிரி பேசுறாரு? அவர் அப்படிதாண்டி ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. வாங்கம்மா, உள்ள போலாம். சுமதி, சீக்கிரமா டிஃபன் கொண்டு வா. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்றேன்ல. இதோ வந்துட்டேம்மா. அம்மா அஞ்சலி, இந்த பையனை பார்த்தா நல்ல பையனா தெரியறான். இதுக்கு முன்ன வேலை பார்த்த டிரைவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்ச மாதிரி இவனையும் விரட்டி விட்டுறாதம்மா. சரி, அவன் லைசன்ஸ் எதையோ வாங்கி வச்சிருக்க, அது ஓகே. ஆனா காக்கி யூனிஃபார்ம் எல்லாம் போட சொன்னது ரொம்ப ஓவரா இல்ல? அவன் ஹீரோ மாதிரி வந்திருக்கான், டிரைவர் மாதிரி வந்திருக்கான். அதனாலதான் காக்கி யூனிஃபார்ம் போட சொன்னேன். டாடி, அவன் காக்கி போடுறானோ கருப்பு போடுறானோ காவி கட்டிட்டு வரானோ, அவன் என்னோட டிரைவர். நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க. பாரு, எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. நீ ரொம்ப தப்பா வளர்த்து வச்சிருக்கவள. என் வளர்ப்ப பத்தி நீங்க குறை சொல்றீங்களா? நான் அவளை சரியாத்தான் வளர்த்து வச்சிருக்கேன். ஒர்க்கர்ஸ் கிட்ட அவ எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் போறேம்மா. சரி, அந்த பையன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, அவனுக்கு ஏதாவது டிஃபனாவது கொடு. அடடடடடா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அர்ஜுன் சாப்பிட்டானான்னு கேட்டிருக்கீங்களா? அதென்ன டிரைவர் மேல அவ்வளவு அக்கறை? அஞ்சலி, நீ தானே அவனை கூட்டிட்டு வந்த. இப்ப அவனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. ஒன்னால பிரச்சனை வராம இருந்தா சரி. அம்மா சுமதி, அந்த டிரைவருக்கு ஒரு காஃபியாவது கொடுமா. சரிங்கய்யா. எஸ், மே கம் இன் டாக்டர். வாங்க மிஸ்டர் நாராயணன். உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர்.
என் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்திருக்கு. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதாவது தலை சுத்தல், வாமிட்டிங் அந்த மாதிரி? அப்படி எதுவும் இல்லை டாக்டர். காலையில இங்கேருந்து போன உடனே நல்லா சாப்பிட்டேன், உடம்புல தெம்பு வந்துருச்சு. எனக்கு என்னவோ காலையில சாப்பிடாததுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காலையில சாப்பிட்டு இருந்தா நான் இங்க வர வேண்டிய அவசியமே வந்திருக்காது. என்ன டாக்டர், ஆம் ஐ கரெக்ட்? நீங்க இப்பவும் தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்ல டாக்டர், காலையில என் கூட வந்த ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால ஏத்துக்க முடியும். சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் நாராயணன், மருத்துவம் இப்ப எவ்வளவோ வளர்ந்திருக்கு, எவ்வளவோ வசதிகள் வந்திருக்கு. வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா பெரிய வியாதியா இருந்தா கூட ஈஸியா குணப்படுத்திடலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் டு பி பேனிக். ஓகே? ஓகே டாக்டர், நத்திங் டு பேனிக். சொல்லுங்க. மிஸ்டர் நாராயணன், உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உங்க தலைக்குள்ள ஒரு growth இருக்கு. அத டியூமர்னு நாங்க சொல்லுவோம். அது சிறுசா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பெருசா வளர வளர மூளையை ரொம்ப பாதிக்கும். உடனடியா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும். மிஸ்டர் நாராயணன், டியூமரா? எனக்கு பிரெயின் டியூமரா? என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் நாராயணன், நான் எழுதின டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். என் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் அதெல்லாம் எழுதினேன். என் சந்தேகம் நிஜமாயிடுச்சு. ரியலி அன்பார்ச்சுனேட். பேசாம அப்படியே விட்டுட்டா? மிஸ்டர் நாராயணன், அந்த கட்டி மூளையில ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடத்துல இருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்தா கூட மூளை நரம்புகளை பாதிக்கும். அதோட பிரச்சனைகள் பின்னாடி ரொம்ப மோசமா இருக்கும். என்ன பண்ணலாம் டாக்டர்? இதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணா நான் பொழைச்சுக்குவேனா? பண்ணாம விட்டா ரொம்ப சிக்கல். ஓ, எவ்வளவு செலவாகும்? பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த சர்ஜரி நல்லா பண்றாங்க. அங்க பண்ண ஒரு ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும். 10 லட்சமா? பயப்படாதீங்க, அங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன். அவங்க ஆபரேஷன் செலவுல பாதி ஏத்துப்பாங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மிச்சம் ஒரு 5 லட்சம் இருந்தா போதும். அதை நீங்க ரெடி பண்ணலாம் இல்லையா? என்ன நாராயணன் அமைதியா இருக்கீங்க? இல்ல, 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா நான் நார்மல் ஆயிடுவேனா? பொழைச்சுக்குவேனா? இத பாருங்க நாராயணன், உங்களால இத புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லா சிகிச்சைகளுமே நோயாளியை குணப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் செய்யப்படுது. ஆனா ரிசல்ட் ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ண ஆபரேஷன்ல 100% யாருமே குணமடையல. ஏன்னா மூளைங்கிறது ரொம்ப சிக்கலான அமைப்பு இல்லையா? சோ இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்ட சில பேருக்கு ஞாபக சக்தி குறை ஏற்பட்டிருக்கு, கண் பார்வை சில பேருக்கு போயிருக்கு. ஆனா பொழைச்சுக்கிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பா பொழைச்சுப்பீங்க நாராயணன். கடவுள் அருள் இருந்தா எந்த பாதிப்பு இல்லாம கூட நீங்க மீண்டு வருவீங்க. அதுக்கு எத்தனை % சான்சஸ் இருக்கு டாக்டர்? 0.01%. ஒருவேளை கண் பார்வை போயிட்டா? எங்க வீட்ல என்ன ஒரு வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சுமையா இருந்தா என்ன ஆகும்? அசிங்கம் இல்ல? அதுக்கு பதிலா நான் போய் சேர்ந்துடலாம்ல? மிஸ்டர் நாராயணன், எவ்வளவு சீக்கிரமா ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவு நல்லது. அது வரைக்கும் நீங்க இந்த மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணுங்க.
வரேன் டாக்டர். வாங்க.